இந்த முறை என்ற பாரிஸ் பயணத்துல நான் ஒவ்வொரு முறையும் பெரியம்மாவ சந்திக்க போகணும்னு நினைப்பேன். உண்மையா என்னால சந்திக்கவே முடியாம போனது ஒவ்வொரு முறையும் பெரியம்மாவ. இந்த முறை நான் பெரியம்மாகிட்ட போய் 2 நாள் நின்ற நான். அப்பதான் பெரியம்மா சொன்னவா, "சிந்து உங்கள நான் இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போறேன்ண்டு." அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாரிஸுக்குள்ள இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போலாந்துக்காரட்ட ரெஸ்டாரண்ட். பெரியம்மா சொன்னா, "சாப்பாடு முடிய போது சிந்து, ஷூட்டிங் எடுத்ததுக்கான வாங்கோண்டு" போன ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். ஏன்னா எனக்கு எங்க இருக்குன்னு சத்தியமா தெரியாது. கூட்டிக் கொண்டு போச்சுன்னா தேடுறேன். எனக்கு பிடிச்ச மீன் பொரியல் இருக்கான்னு. ஆனா மீன் பொரியல் அதுல இல்ல. அதுல பார்த்தா கனவா, நண்டு, இறால், சிங்க இறால் இவ்வளவுதான் அங்கத்த சாப்பாடு. இறைச்சி வகையும் இருக்கு. நாங்க இறைச்சி வகைக்கு போவேல. நாங்க கடல் உணவுக்கு தான் நாங்க ஆர்டர் பண்ணினாங்க. ஆனா, நான் எல்லாம் சாப்பிடுவேனாண்டா, நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இதுல வந்து நான் கணவாயும், இறாலும் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுல இருக்கிறதுல வந்து நான் ஒரு நாளும் நான் சாப்பிட்டது இல்ல. ஆனா பெரியம்மா கட்டாயம் எனக்காண்டித்தான் இந்த இதுக்கு வந்ததுன்னு சொல்லி கட்டாயம் சாப்பிட்டு பார்க்கணுமெண்டு சாப்பிட வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல முதல் வச்சது எங்களுக்கு பானும், பட்டரும். அது வந்து நாங்க பூசி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. அந்த பட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அடுத்தது நான் அன்னாசி பழ ஜூஸ் எடுத்தேன் நான். அன்னாசி பழ ஜூஸுக்குள்ள பச்சை தேசிக்காய துண்டு துண்டா வெட்டி போட்டிருந்தவ. அது ஒரு வித்தியாசமா தான் இருந்தது. அடுத்ததா வந்தது நம்மட ஐட்டம். பாருங்க சிங்க இறால், மற்றது அந்த சிப்பியோ என்னன்னு எனக்கு தெரியல அது என்னண்டு. அடுத்தது வந்து இறால் கணவ. நான் எனக்கு தெரிஞ்ச குட்டி கணவாயும், குட்டி இறாலையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் நான். அங்கால எந்த தங்கச்சி வந்து என்ன ஆர்டர் பண்ணினோம்டா, சட்டியில வந்து என்னவோலாம் இருந்தது. அந்த சட்டி இறாலுகள், அந்த சிப்பிகள் எல்லாம் ஒரு சட்டிக்குள்ள போட்டு, அதுவும் பெரிய சட்டிக்குள்ள நிறைய கொண்டு வந்து குடுத்துட்டினாம். அவளால சாப்பிடவே இல்லாம போயிட்டது. அவளத்துக்கு நிறைய தெரியணும். கொஞ்சம் தெரியல. நான் இந்த குட்டி இறாலோட எப்படி அக்கா உரிச்சு சாப்பிடுறதுக்கு நான் சொன்னேன், பல்லாலிய உரிப்பேன்னுட்டு பல்லால கடிச்சு சாப்பிட்டேன். அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சொல்லிவினம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு, நமக்கு நம்மோட பல்லு தான ஆயுதம்னு சொல்லி, இந்த இறால கடிச்சு சாப்பிட்டுட்டு இறால் வந்து நல்லா இனிச்சது. சிந்துவுக்கு மீன் இனிக்கும், இறால் இனிக்கும். சிந்து இது என்ன சிந்துன்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியல. உண்மையா எனக்கு மீன்லயும் இனிப்பு தெரிகிறது. இறால்லயும் இனிப்பு தெரிகிறது. இனிப்பு மீன், இனிப்பு இறால்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியல எனக்கு. எங்கால அத்தானும் அக்காவும் இந்தியால சாப்பிட்டு கொண்டு இருக்கினாம். அத்தான் நல்ல ஹேப்பி. அவருக்கு இந்த இறால பார்த்தோனே ஹேப்பியா சாப்பிட்டு கொண்டிருந்தவர். நான் சொன்னேன், "அத்தான் கவலைப்படாதீங்க, மச்சாள் இருக்கிறேன். எவ்வளவு வேணாலும் சாப்பிட சொல்லி." ஆனால் வந்து இந்த இதுக்கு பில் கட்டினது வந்து எங்கட பெரியம்மா தான். என்ன பில் கட்ட விடையில பெரியம்மா. அவ வந்து தான் இத கட்டுவேணும்னு சொல்லி கட்டினவா பெரியம்மா. இவ தான் பெரியம்மாங்கட. இப்ப தங்கச்சி வந்து எங்கள கொரியன் ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போய் கொரியன் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவா. அவாவும் தங்கச்சியும் நல்லா கவனிச்சவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. உங்களுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் நீங்கள் போலாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல.